காய்ஸ், என்னடா சாயங்காலமே என்னத்தை சைக்கிளில் ஓட்டிகிட்டு இருக்கான்னு நம்ம வீட்டில் காய்கறி வெட்டி வேஸ்ட்டை குப்பை தொட்டியில் போடுவோம், இல்லாட்ட வேறு எங்கேயாவது தூக்கி வீசிடுவோம். அப்படி பண்ணாதீங்க. வேஸ்ட்டாக இருந்தாலும் சீடாக இருந்தாலும் இந்த மாதிரி மண்ணாக இருக்க இடத்துல போட்டுருங்க. புதைச்சி வச்சாலும் சரி, வச்சா அந்த செடி முளைக்கும். செடி முளைச்சி நிறைய காயெல்லாம் உங்களுக்கு காய்க்கும். 2 நாள் அந்த காயை உங்களுக்கு இயற்கையாக வைக்கலாம். மருந்து காய்கறியை சாப்பிட மாட்டீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இதான் இந்த செடி பூசணிக்காய் செடி. வாங்க, உங்களுக்கு பூசணிக்காய் வந்துருக்கு, அதை உங்களுக்கு காட்டி தரேன். பார்த்தீங்களா செடி? இது வாழை மரம். வாழை மரத்தையும் இப்போ உங்களுக்கு காட்டி தருவேன். 5 வாழை மரம் இருக்குது. வாங்க பூசணிக்காவை பார்க்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசாகிட்டு காய் தான் இன்னும் விளையில. நீங்களும் இதை மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் போடுங்க. வாங்க வாழை மரத்தை காட்டேன். இதுதான் முதல் உள்ள வாழை மரம். கொய்யா மரம் இருக்குங்க கைஸ். அங்கே பாருங்கள், கொய்யா காயை பச்சையாக சாப்பிட்டா அவங்களுக்கு சுகர் குறையும். நம்மளுக்கு இன்னொரு வாழை மரத்தை காட்ட போகிறேன். பெரிய வாழை மரம் இப்போ கொல்லதல்ல போடுவாங்க. பார்த்தீங்கன்னா பெருசு. நம்ம போன வருஷமே வச்சது இப்போது நல்ல பெருசு கொலகல்ல போகுது. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுங்க. நல்லா மழை பெஞ்சாலும் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. கம்பச்சு நாட்டி எடுத்து வச்சுக்கோம். 3 இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இன்னொன்று குட்டி இருக்குது. அது சோப்பு பழம். இது மோரிஸு, அது மஞ்சள் பழம்.